Welcome to Future Vision Study Center Salem UG TET Zoology Unit 8 Environmental Biology and Evolution பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த செஷன்ல எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ரேட்டம் அண்ட் தர் இன்ஃப்ளூன்சன்ஸ் ஆன் அனிமல்ஸில் பார்ட் 4 பற்றி பார்க்கலாம். அதில் நம்ம என்ன டாபிக்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ராப்ளம் இன் ஏர், அதாவது காற்றுல வாழக்கூடிய உயிரினங்களை ஏரை வந்துட்டு ஹேபிடேட்டாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ்க்கு வாட்டர்னால என்ன பிரச்சனை ஏற்படுது, அதே மாதிரி டைப்ஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி ஆன் ஆர்கானிசம்ஸ். ஹியூமிடிட்டினா ஈரப்பதம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன வகையான ஈரப்பதம் இருக்கு, அது என்ன எஃபெக்டை வந்துட்டு ஆர்கானிசம்ஸ்க்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏர் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஈக்கோலாஜிக்கல் ஃபேக்டராக வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றதும், ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கான ஒரு மீடியமாக வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் பார்க்கலாம். அதே மாதிரி வைண்ட் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் என்னென்ன இருக்கு, அதாவது காற்று சுழல் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அதில் வந்துட்டு பிளானட்டரி வைன்ஸ், பீரியாடிக் வைன்ஸ் அண்ட் லோக்கல் வைன்ஸ்லாம் என்னென்ன எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த செஷன்லாம் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் ப்ராப்ளம் இன் ஏர் அப்படின்னு எடுத்துக்கலாம். The amount of water vapor or moisture present in the air is called humidity. Humidity அப்படின்னா என்னன்னு சொன்னேன், ஈரப்பதம் அப்படின்னு சொன்னேன். ஈரப்பதம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் அப்படின்னா ஈரப்பதம், வேப்பர் அப்படின்னா நீராவி அப்படின்றதுமே வந்துட்டு ஒரு வகையான ஈரப்பதம் தான். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஹியூமிடிட்டியில டைப்ஸ் வந்துட்டு இருக்கு. எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அண்ட் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா அதை சார்ந்து தொடர்பாக இதுவாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியது. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா முழுமையான ஒரு ஈரப்பதம் அப்படின்னு நம்ம வந்துட்டு மீன் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் defined as the ratio of actual amount of water vapor in the air to the amount that can be held in the air at a particular temperature and pressure. அதாவது சொன்ன அதை தொடர்பு ஈரப்பதம் சார்பாக ஈரப்பதத்தை தொடர்புடைய ஒரு வகை தான் என்னது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதாவது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்லயோ ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர்லயோ இருக்கக்கூடிய ஒரு ஈரப்பதத்தை நம்ம என்னன்னு சொல்றோம், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன? Absolute humidity is defined as the amount of water vapor or moisture present in the air. அதாவது முழுமையாக ஒரு காற்றுல வந்துட்டு இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை அல்லது நீராவி போக்க நம்ம என்னன்னு சொல்றோம், absolute humidity அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The humidity affect the life of plants and animals indirectly. Absolute humidity பார்த்தீங்கன்னா மறைமுகமாக தாவரம் மற்றும் விலங்கு உயிரினங்களை தாக்குகிறது, அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். அப்போ according to Glocker, the birds and the mammals of warm humid regions tend to be darker in color than those inhabiting the cold or dry regions. குளோகர் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்ம் ஹியூமிடிட் ரீஜியன் அப்படின்னா வெப்பத்தில் இருக்க, இப்போ வார்ம் பிளட்டட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த ரீஜியனில் வாழக்கூடிய பறவைகளாக இருக்கட்டும், பாலூட்டிகளாக இருக்கட்டும், கோல்டு அல்லது ட்ரை வறட்சியாக இருக்கக்கூடியதில் வாழக்கூடிய ரீஜியன்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்ப டார்க்கன் கலரில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையுமே வந்துட்டு குளோக்கர் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. As the air warms up, the relative humidity drops become warm air can hold more moisture than cool air. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு ஏர் வார்ம்ஸ் அப்போ, அதாவது சூடான காற்றுல வந்துட்டு என்ன பண்ணுது, குறைய ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் ஏர் என்ன பண்ணுது, அதில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய மாய்ஸ்டரை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி ஒரு அதாவது கூலிங் ஏரை விட இது வந்துட்டு அதிகமாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது, ஹோல்ட் பண்ணி வைக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் லோவர் பை டே
அண்ட் ஹையர் பை நைட்டு. அப்போ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிடும். அதாவது நாளில் பார்த்தீங்க பகலாக இருக்கும் பொழுது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு குறைவாகவும், அதுவே இரவு நேரங்களில் வந்துட்டு என்ன பண்ணுது, அதிகரிக்குது. ஏன்னா வந்துட்டு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது வார்மாக இருக்கும் பொழுது அது என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த ரீசனை வந்துட்டு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். Okay, both excessive and deficient moisture can be detrimental to organisms. என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்துட்டு ஈரப்பதமானது எக்ஸசிவ்னா என்னது, அதிகரித்தாலும் சரி, டெஃபிசியன்ட் அப்படின்னா குறைந்தாலும் சரி, அது வந்துட்டு என்ன பண்ணுது, டெரிமெண்டல் அப்படின்னா உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது. டெரிமெண்டல் அப்படின்னா தீங்கு விளைவிக்கும் அப்படின்றது அர்த்தம். அப்போ குறைந்தாலும் சரி அதிகரித்தாலும் சரி அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்படுகின்றன. யூஸ்வலி மாய்ஸ்டர் பிகம்ஸ் எ ப்ராப்ளம் இன்டு ஹேபிடேட், நேம்லி டெசர்ட் அண்ட் மெரின் ஹேபிடேட். அப்ப பொதுவாக இந்த ஈரப்பதம் எந்த உயிரினம் எந்த வாழிடங்களை செலக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு அதிகமா பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெசர்ட்ல வாழக்கூடியது, அதாவது பாலைவனங்கள்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸுமா இருக்கட்டும், மெரின் ஹேபிடேட் கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாய்ஸ்டர்னால அதிக பிரச்சனைகள் வந்து ஏற்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்ப டெசர்ட் ஆர் டெஃபிசியன்ட் இன் மாய்ஸ்டர். ஆமாவா, பாலைவனத்துல பாத்தீங்கன்னா மாய்ஸ்டர் வந்து கம்மியா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம் போத் எக்ஸசிவ் அண்ட் டெஃபிசியன்ட், குறைவாக இருந்தாலும் ஆர்கானிசம்க்கு தீங்கு விளைவிக்கும், அதிகரித்தாலும் தீங்கு விளைவிக்கும். அந்த வகையில டெசர்ட்ல வந்துட்டு மாய்ஸ்டர் வந்துட்டு குறைவாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய அதோட லைஃப் வந்துட்டு அங்க சீர்குலைக்கப்படுது. The high concentration of salt in the marine habitat leads to osmotic dehydration in organisms. இப்ப இதுவே மெரின் ஹேபிடேட் கடல்ல உப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கும், இதனால ஆஸ்மோட்டிக் டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது நடக்கிறதுனால இந்த மாய்ஸ்டர் வந்துட்டு என்ன பண்ணப்படுது, எக்ஸசிவா இருக்கிற லாஸ் ஆகிறதுனால என்ன பண்ணப்படுது, அதோட பிசியாலஜிக்கல் வந்துட்டு ரொம்பவே பாதிக்கப்படுது. அதனாலதான் மெரின் ஹேபிடேட் இஸ் கால்டு பிசியாலஜிக்கல் டெசர்ட் அப்படின்னு கூட நாம வந்துட்டு சொல்லலாம். To prevent dehydration, the input of water must be equal to the loss. அப்ப எப்படி வந்துட்டு இந்த மெரின் ஹேபிடேட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்ல ஆஸ்மோட்டிக் டீஹைட்ரேஷன்ஸ் ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ வாட்டர் லாஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு வாட்டர் இன்புட் ஒன்று ட்ரிங்கிங் மூலியமா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃபுட்டை ஈட் பண்றது மூலியமா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை வந்துட்டு கம்பன்சேட் பண்றது மூலியமா இந்த டீஹைட்ரேஷனை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்போ the loss of water occurs through urine, feces, evaporation and respirations. அப்போ எந்த வகையெல்லாம் அந்த மெரின் ஹேபிடேட்ல இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்க்கு வாட்டர் லாஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட சிறுநீர் மலம் கழிக்கிறதுனால எவாபரேஷன்ஸ், இந்த இடத்துல எவாபரேஷன்றது அதற்கு வியர்க்கக்கூடியது, ரெஸ்பிரேஷன்ஸ் சுவாசித்தல் மூலியமாக லாஸ் ஆகுது. அனிமல்ஸ் அப்டெயின் வாட்டர் பை எனி ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் மெத்தட். அப்ப எப்படி வந்துட்டு இந்த வாட்டர் லாஸை வந்துட்டு சமன் செய்வதற்காக என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங், ஃபுட்டு, மெட்டபாலிக் வாட்டர், அப்சார்ப்ஷன் த்ரூ த ஸ்கின், அது மூலியமால என்ன பண்ணுது, வாட்டரை வந்துட்டு எடுத்துக்கொள்ளுது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, எஃபெக்ட் ஆஃப் ஹியூமிடிட்டி ஆன் ஆர்கானிசம்ஸ். அப்போ இந்த ஈரப்பதத்தோட விளைவுகள் வந்துட்டு உயிரினங்கள்ல எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். Low relative humidity increases the loss of water through transpiration in plants. Hence, during winter they shed leaves. என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேட்டிவ் இம்யூனிட்டி குறையும் பொழுது அதுல விளக்கப்படக்கூடிய அதிகரிக்கும், லோ ரிலேட்டிவ் இது குறைவாக இருக்கும் பொழுது லாஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு அதிகப்படுத்தப்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ஸ்ல வந்துட்டு டிரான்ஸ்பைரேஷன்ஸ், இதுவும் வந்துட்டு இந்த இலைத்துளை வழியாக நடக்கக்கூடிய நீராவி போக்கு, அது மூலியமா வாட்டர் வந்து அதிகமாக லாஸ் ஆகுது. இதனால ஜூரிங் வின்டர் தே செட் லீவ்ஸ். அப்ப அதனாலதான் என்ன பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சீசன்ல வந்துட்டு என்ன பண்ணப்படுது, லீவ்ஸ் எல்லாமே செட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ mosquitoes cannot withstand
ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ஹியூமிடிட்டி லெவல். இப்போ கொசுக்கள்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிக டெம்பரேச்சர்ஸில் என்ன பண்ணும், அதிக டெம்பரேச்சராக இருக்கும் பொழுது அதோட ஹியூமிடிட்டி பவர் வந்துட்டு லோவாகும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. த மலேரியல் பேரசைட் cannot be transmitted at a temperature below 50.5 degrees Celsius on mean relative humidity under 65% birds. அப்போ மலேரியல் பாரசைட் பார்த்தீங்கன்னா ஒரு 15.5 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ல டிரான்ஸ்மிட் ஆகாது. இது என்னன்னா பேர்ட்ஸ்ல 65% ரிலேட்டிவ் இம்யூனிட்டி குறையறதுக்கு உண்டான சமம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் தான். கலரேஷன் ஆஃப் த இன்செக்ட் லாபித்ரா ரிபீனியா இஸ் இன்ஃப்ளூன்ஸ்டு பை இம்யூனிட்டி. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஈரப்பதத்தினால வந்துட்டு ஒரு சில பூச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அதோட கலர் எல்லாமே வந்துட்டு மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாபித்தூரா ரிபீனியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை பெக்கும் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல அழைப்பாங்க. பிள்ளை பெக்கிற பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூச்சி தான் வந்துட்டு லாபித்தூரா ரிபீனியா. அது வந்துட்டு இந்த ஈரப்பதத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டு அது மேலே இருக்கக்கூடிய கலர் எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்துட்டு அதுக்கு ஏற்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸசிவ் மாய்ஸ்டர் அண்ட் கிளவுடி வெதர் கில் இன்செக்ட் நிம்ஸ். அப்போ அதிகப்படியான ஈரப்பதமாக இருக்கட்டும், ஒரு மோடம் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இதில் நிம்ஸ் அப்படின்னா இன்செக்டோட லார்வல் ஸ்டேஜை நம்ம சொல்லுவோம். அது வந்துட்டு கொல்லப்படுது அப்படின்னு, ஹேச்சிங் ஆகிறதுக்கு உண்டான டெம்பரேச்சர் இல்லாமல் கொல்லப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹெவி ரெயின்ஸ் ஆன் ப்ரோலாங்டு வெட் பில்ஸ் காஸ் வைட் ஸ்ப்ரெட் டெத் அமாங் மேமல்ஸ் அண்ட் சில்வர் ஃபிஷ் லெப்சிமா requires 80 to 90% of immunity for reproductions. அதாவது அதிகமாக வந்துட்டு மழை பெய்யும் காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக டெத்து வந்துட்டு நடக்கும் இந்த ஆர்கானிசம்ஸ்க்கு. அதாவது மோஸ்ட்லி வந்துட்டு பாலூட்டிகள்லேயே அதிக மரணம் வந்துட்டு ஏற்படும். அதே மாதிரி சில்வர் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% ஈரப்பதம் வந்துட்டு அது ரீப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ இது குறைஞ்சா கண்டிப்பாக அதோட வாழ்வாதாரம் அங்க பாதிக்கப்படுது. when humidity increases the nymphs die. அப்ப எப்பொழுது ஈரப்பதம் குறையுதோ அப்பவே அந்த இன்செக்ட்ஸோட நிம்ஸ் வந்துட்டு என்ன பண்ணிடுது, ஹேட்ச் ஆகாம இறந்து போயிடுது. in Tripolium the flow-beetle the larval development is accelerated by an increases in relative humidity. ட்ரைபோலியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவுகள்லாம், அந்த சப்பாத்தி மாவுலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பூச்சிகள் அதில் வந்துட்டு இருக்கும். சளிச்சோம்னா தெரியும், ஒரு ரெட் கலர்ல ரெட் ஃப்ளார் பீட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூச்சி தான் நம்ம ட்ரைபோலியம் அப்படின்னு சொல்றோம். அதோட லார்வல் டெவலப்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்றாங்க, அந்த ரிலேட்டிவ் இம்யூனிட்டியோட லெவல் இன்க்ரீசஸ் ஆனிச்சுன்னா தான் அதோட லார்வலே டெவலப்மெண்ட் ஆகும். அப்போ அது குறைஞ்சிச்சுன்னா இந்த ட்ரைபோலியமோட அந்த லைஃப் சைக்கிள் பாதிக்கப்படுதா, இது ஒரு நம்ம எஃபெக்டா வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே. இன் லோக்கஸ்ட் த ஸ்பீட் ஆஃப் த டெவலப்மெண்ட் இஸ் இன்க்ரீஸ்டு வித் இன்க்ரீஸ்டு இன் இம்யூனிட்டி. இப்போ லோக்கஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெட்டுக்கிளி மாதிரி இருக்கக்கூடிய பூச்சிகள், அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது ஈரப்பதம் அதிகரிக்கிறதோ அப்போதே அதோட டெவலப்மெண்ட்டும் வந்துட்டு அதிகப்படுத்தப்படும். அப்போ அது குறைவாக இருக்கும்போது இதுவுமே மெச்சூர் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அப்போ இது ஒரு எஃபெக்ட் காமிக்குது. அதுக்கடுத்து Stipolis oryza, a storage pest, unable to breed in the crayon of crayon moisture content less than 90%. Stipolis oryza அப்படின்னா இந்த காண்டாமிருக வண்டு அரிசிகள்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு இருக்கும். அதுவும் பச்சரிசியில பார்த்தீங்கன்னா இந்த காண்டாமிருக வண்டை நம்ம பார்க்கலாம். அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதோட ப்ரீடு பண்றது எல்லாமே கிரையான்ல தான், சிறுதானியங்கள்ல தான் பண்ணும். அதில் மாய்ஸ்டர் வந்து 90% கீழே இருக்கிறதுனால அதோட ரீப்ரொடெக்ஷன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டுமே வந்துட்டு இந்த இடத்துல எஃபெக்ட் பண்ணப்படுது, பாதிக்க பண்ணப்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கு ஹியூமிடிட்டினால ஏற்படக்கூடிய எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. இப்போ காற்று வந்துட்டு எப்படி ஒரு ஈக்கோலாஜிக்கல் ஃபேக்டர், சுற்றுச்சூழலோட ஒரு காரணியாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். It is at the bottom of an ozone of atmosphere that we burn, we live out our lives and die. என்ன சொல்லியிருக்காங்க, காற்று அப்படின்றது வந்துட்டு
வளிமண்டலத்துல கடல் பகுதிக்கு மேல்புறத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு ஏர். இதனாலதான் நம்ம எல்லாமே பிறந்து நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மளால மோஸ்ட்லி ஆர்கானிசம்ஸ்னால என்ன பண்ண முடியாது, உயிருடன் இருக்க முடியாது. அப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? ஓகே, த அட்மாஸ்பியர் சரவுண்ட் த எர்த் அண்ட் லேண்ட் அண்ட் வாட்டர். அப்ப இந்த வளிமண்டலம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா பூமி, நிலம் மற்றும் நீர்ப்பகுதியை வந்துட்டு சூழ்ந்து இருக்கக்கூடியது. அதுல ஒரு பார்ட் தான் வந்துட்டு என்னது, இந்த ஏர். ஆக்சுவலா வந்துட்டு பூமியில ஒரு பகுதியாகவே இந்த ஏர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா பூமின்றது பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். காற்று, நிலம், நீர், ஆகாயம், தீ, இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அப்ப அது ஒரு பார்ட்டா வந்துட்டு இருக்கு. இட் இஸ் ஹேல்ட் இன் பொசிஷன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த். அப்ப இது எப்படி வந்துட்டு நமக்கு கிடைக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவி ஈர்ப்பு விசையினாலதான் ஆக்சுவலா நாமளே என்ன பண்றோம், பூமியில நிலையாக நின்று கொண்டு இருக்கிறோம், நடக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம். அப்ப இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஏர் வந்துட்டு ஒரு ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. Life originated on the earth because it has atmosphere. அப்ப ஒரு பூமியில வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த பூமின்றது ஒரு கோளம் இல்லைங்களா, அந்த ஒரு பிளானட். இந்த பிளானட்ல இந்த ஆர்கானிசம்ஸ் லைவ் பண்றதுக்கே காரணம் என்னன்னா அட்மாஸ்பியர் தான், வளிமண்டலம் தான். அதற்கு முக்கிய காரணம் இந்த ஏர் அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன் தி மூன் there is no atmosphere and hence there is no life. இதுவே வந்துட்டு நிலாவில பாத்தீங்க அப்படின்னா வளிமண்டலம் இல்லாததுனாலதான் அங்க எந்த ஒரு வாழ்வும் நடத்த முடியல. இப்ப ரிசர்ச்சர் ரீசென்ட்லி வந்து லைவ் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு எர்த்ல இருக்கக்கூடிய அளவுக்கு அங்க வந்துட்டு லைவ் பண்ணுன்றது வந்துட்டு பர்சன்டேஜ் வந்து கம்மி தான். ஓகே, இஃப் வி வேர் ரிமூவ்டு ஃப்ரம் திஸ் ஏரி என்வலப் பை சம் ஜின்சினாட்டிக் ஹேண்ட் அண்ட் வி ஷுட் காஸ்ட் die as fish die when they are taken out of water. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்துட்டு இந்த ஏரி என்வலப் அப்படின்னா இந்த காற்றானது ஒரு மண்டலமாகவே, ஒரு உரையாகவே வந்துட்டு நமக்கு ஒரு பாதுகாப்பு உரையாக வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா கேஸ்ப் அப்படின்றது இந்த இடத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டு நமக்கு சுவாசிக்கிறதுக்கு என்ன இருக்காது, காற்றே இல்லைங்க பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு நம்ம வந்துட்டு இறந்துருவோம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் இந்த ஏர் மேக் ஃபயர் பாசிபிள். அப்போ ஆக்சிஜன் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஏர். இது என்ன பண்ணுது, நெருப்பை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆக்சிஜன் இன்வால்வ்ஸ் இன் தி ரெஸ்பிரேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஆமாவா, தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட சுவாசத்திற்கும் இந்த ஆக்சிஜன் ஆனது பயன்படுத்தப்படுகிறது. N2 of atmosphere is necessary for growth of plant life. N2 அப்படின்னா நைட்ரஜன். ஒரு தாவர வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு வாயுவே என்ன ஊட்டச்சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான். இப்போ ஃபெர்டிலைசர் கண்டெய்ன் a great proportion of the N2. இப்போ இந்த காடுகள் விவசாயம் பண்ணுறவங்கலாம் உரங்கள் யூரியாலாம் போடுவோம். அதில் அதிகப்படியான N2 வந்து இருக்கிறதுனால தான் அது செழிப்பாக வந்துட்டு இருக்கு. இட் இஸ் ஆல்சோ an essential component of explosiveness. அப்போ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக செயல்படுது. அதனால தான் நம்ம ஏரை ஒரு இம்பார்ட்டன்ட் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டராக நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றதுமே என்னது, ஒரு ஏர் தான். யூஸ்டு பை த கிரீன் பிளான்ட்ஸ் ஃபார் போட்டோசிந்தசிஸ். பசுமை தாவரங்கள் என்ன பண்ணுது, போட்டோசிந்தசிஸ் உணவை தயாரிப்பதற்காக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்குது. த ஓசோன் அம்பர்லா ஃபில்டர் த கிரேட் ப்ரோபோர்ஷன் ஆஃப் அல்ட்ரா வயலட் லைட் ஆஃப் த சன்லைட். ஆமாவா, ஓசோன் லேயர் என்ன பண்ணுது, இந்த பூமியை சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்களிடமிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு குடையாக, அம்பர்லாவாக வந்துட்டு ஒர்க் பண்ணுது. O2 அப்படின்னா ஆக்சிஜன், O3 அப்படின்னா ஓசோன் லேயரை வந்துட்டு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு அட்மாஸ்பியர் தான். இது எல்லாமே ஏர் தான் இதற்கு காரணம். அதனால தான் நம்மளால லைவ் பண்ண முடியுது. ஓகே, இஃப் ஆல் தி அல்ட்ரா வயலட் ரேசஸ் ரீச் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர் we would be sunburned to death. அப்ப சூரியனிடமிருந்து வரக்கூடிய அனைத்து புற ஊதா கதிர்களும் எப்பொழுது வந்து பூமியோட மேற்பரப்பை வந்து அடைகிறதோ அப்பவே அந்த சூரியனோட அந்த புற ஊதா கதிர்னால வந்துட்டு இந்த உயிரினங்கள் வந்துட்டு இறக்க நேரிடும். அதை ஒரு பாதுகாப்பு உரையாகத்தான் வந்துட்டு ஓசோன் வந்துட்டு இருக்கு. However, a small amount of ultraviolet reach the earth and helps in synthesis of vitamin D. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப சூரிய வெளிச்சத்துல வந்து விட்டமின் டி இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது நம்ம போனுக்கு வந்துட்டு ரொம்பவே
ஹெல்ப்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்ப எப்படி வந்துட்டு விட்டமின் டி கிடைக்குது? இந்த அல்ட்ரா வயலட் ரேசஸோட ஒரு காம்பனன்ட்ஸா விட்டமின் டி வந்துட்டு இருக்கு. அப்ப ஸ்மால் அமௌண்ட் வந்துட்டு நம்ம எர்த்துல வந்துட்டு ரீச் ஆகுறதுனால நம்ம எலும்புகளுக்கு தேவையான அந்த விட்டமின் டி வந்துட்டு நமக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு பாயிண்டையுமே வந்து கொடுத்துருக்காங்க. Okay, if the ozone layer just twice a concentrated acid, ultraviolet radiations will not reach the earth and there will be a great lack of vitamin D, making us suffer from rickets. இதுவே ஓசோன் லேயர் பார்த்தீங்கன்னா 2 மடங்காக வந்துட்டு இருக்கிறதுனால தான் அல்ட்ராவயலட் ரேடியேஷன்ஸை வந்துட்டு முழுமையாக பூமிக்கு ரீச் பண்ண முடியல. அதனால ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேசஸ் வந்துட்டு வருது. அதில் வந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. அப்படி நமக்கு விட்டமின் டி வரல அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஓசோன் லேயர்ன்றது ட்வைஸ் கான்சன்ட் அதிக செறிவாக இருந்துச்சுன்னா சுத்தமாக வராது. ஒரு ஸ்மால் அமௌண்ட் கூட யூவி ரேசஸ் வந்துட்டு வராது. இதனால நமக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்காது. இதனால ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன பண்ணப்படுது? அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்குமே ரிக்கட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கால் வந்துட்டு வளைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த நோய் வந்துட்டு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருந்துட்டு நம்மளால வந்துட்டு சரியா என்ன பண்ண முடியாது? லைவ் பண்ண முடியாது. அப்போ பூமியில இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஒரு ஹேண்டிகேப் மாதிரி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? லைவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்டையுமே வந்து சொல்லியிருக்காங்க. த அட்மாஸ்பியர் ரெகுலேட்ஸ் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் கோல்ட் ஆன் த எர்த். அப்போ இந்த வளிமண்டலமானது அதிகப்படியான ஹீட்டை வெப்பத்தை வந்துட்டு உருவாக்குது. அதே மாதிரி கூலிங் கோல்டா இருக்கிறதுக்கும் வந்துட்டு அதுதான் காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இட் ஆக்ட்ஸ் மச் லைக் கிளாஸ் ரூப் ஆஃப் கிரீன் ஹவுஸ். இது எப்படி வந்துட்டு செயல்படுது அப்படின்னா, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு கிளாஸ் ரூஃப் மாதிரி வந்துட்டு செயல்படுது. இட் ரெடியூசஸ் த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பிட்வீன் டே அண்ட் நைட், சம்மர் அண்ட் வின்டர். எதனால வந்துட்டு நம்ம கிளாஸ் ரூஃபா வந்து செயல்படுது அப்படின்றோம்? பகல் மற்றும் இரவு நேரங்கள்லையும் கோடை மற்றும் குளிர்காலங்கள்லையும் அந்த டெம்பரேச்சரை வந்துட்டு மாற்றி அமைப்பதற்காக, அதாவது அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர், அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு தேவையான ஆப்டிமம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு கவசமாக இது வந்துட்டு அமைஞ்சிருக்கிறது. The heat rays of sun penetrate the air and warm the earth surface during the day. எப்படி வந்துட்டு பகல் நேரங்கள்ல பூமியானது ரொம்ப வெப்பமாக இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சன்னில இருந்து வரக்கூடிய ரேசஸ் எல்லாமே காற்றோட வந்துட்டு பெனட்ரேட் ஆகி ஒரு சூடான காற்றை வந்து ஏற்படுத்தி இந்த எர்த்து ஃபுல்லா டேவில் வந்துட்டு ரொம்பவே ஹாட்டா வந்துட்டு இருக்கு. த அட்மாஸ்பியர் டிரான்ஸ்ட் திஸ் ஹீட் அண்ட் இட் எஸ்கேப் மோர் ஸ்லோவ்லி மாடரேட்டிங் த கோல்ட் ஆஃப் நைட்டு. அப்போ இந்த வளிமண்டலம் என்ன பண்ணுது? இரவு நேரம் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹீட்டை வந்துட்டு ட்ராப்ஸ், அதாவது பிடிச்சு அப்சர்வ் பண்ணி இரவு நேரங்களில் ஒரு கோல்டு நைட்டை வந்துட்டு நமக்கு கொடுக்குது அப்படின்றது சொல்லியிருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மலாம் ரொம்பவே பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முடிந்த அளவுக்கு நாம வந்துட்டு இதை எல்லாமே சேவ் பண்ணவும், அதுக்கு எந்த விதமான சீர்குலைவும் ஏற்படுத்தாத அளவுக்கு நம்ம ஆக்டிவிட்டீஸை இன்வால்மெண்ட் ஆகணுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, இன் தி மூன் such an atmosphere is absent. அதே மாதிரி நிலவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியர் வந்து இல்லை. Here the day is very hot, reaching the boiling point, and the night is very cold, reaching 200 degree Fahrenheit. இதனால மூணுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாயில் பண்ற அளவுக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேல மூணுல ரொம்பவே ஹீட்டா இருக்கும் டே டைம்ல. நைட் டைம்ல 200 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு கோல்டா இருக்கும். அதனால அங்க லைவ் பண்ண முடியாது அப்படின்றதையும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. The atmosphere protect men from the hail of meteors. அதாவது மனிதர்களை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளிமண்டலமானது எதுல இருந்து காப்பாத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெயில் ஆஃப் மீட்டர்ஸ் அப்படின்னா அந்த அத்திக்கட்டி ஆலாங்கட்டின்னு சொல்லணும். அது மாதிரி விண்கற்கள், விண்ணிலிருந்து பார்த்தீங்கன்னா கற்கள் வந்து விழறத பார்ப்போம், நட்சத்திரங்கள்லாம் கூட விழும். அதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த அட்மாஸ்பியர் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. The meteors range in size from thin fragment to huge rocks. It is estimated that over 100 billion meteoroids strike the atmosphere every 24 hours. meteors அப்படின்னா என்னன்னு சொன்னா விண்கற்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது எங்க இருந்து வந்துட்டு உருவாகுது அப்படின்னா, ஒரு ஹியூஜ் ராக்னா மிகப்பெரிய பாறைகள்ல இருந்து வரக்கூடியதான் வந்துட்டு இந்த விண்கற்கள். இது பார்த்தீங்கன்னா 100 பில்லியன் அளவுக்கு வந்துட்டு
என்ன பண்ணப்படுது, வெயிட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது 24 ஹவர்ஸ்ல இந்த இது எல்லாத்தையுமே நமக்கு சரி செஞ்சு கொடுத்து நம்ம லைவ் பண்றதுக்கு இந்த அட்மாஸ்பியர் வந்துட்டு என்ன பண்ணுது, நம்மள ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தென் ஆர் ரெடியூஸ்டு டு கேஸ் அண்ட் டஸ்ட் த்ரோ ஃப்ராக்ஷன் ஆஸ் தே கம் இன் கான்டாக்ட் டு ஏர். அப்போ இந்த வாயுக்களும் தூசிகளும் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏர்லயே வந்துட்டு இந்த மீட்டோரஸோட அந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸா இருக்கட்டும் இதெல்லாம் வந்துட்டு ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நிறைய பிரச்சனைகள், நிறைய நோய்கள் வந்துட்டு ஏற்படுது. Thus, if the atmosphere is not their life on earth would be a nightmare. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்மாஸ்பியர் வந்துட்டு என்ன பண்ணப்படுது, எர்த்துல வந்துட்டு இருக்கு, நாட் தர் லைஃப். இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நைட்மேர், ஒரு கனவு மாதிரி தான் இந்த அட்மாஸ்பியர். இது இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, லைவ் பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையே கனவு மாதிரி போயிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. The various types of weather is because changes in the atmosphere without air. There will be no rain, no wind and no clouds. அப்போ நம்ம இடத்துல வந்துட்டு பல்வேறு வெதர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுங்க இல்லையா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் தான். அந்த ஏர் அட்மாஸ்பியர்ல இல்லை அப்படின்னா நமக்கு மழை பெய்யாது. நோ வைண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காற்று சுழல் அப்படின்னு சொல்லலாம், ஏர் கரண்ட், காற்று ஓட்டம் வந்துட்டு இருக்காது. நோ கிளவுட்ஸ், மேகங்களுமே வந்துட்டு இருக்காது. அப்ப இந்த காற்றுன்றது எவ்வளோ எசென்சியலா இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இஃப் தேர் வேர் நோ அட்மாஸ்பியர் த ஸ்கை அபவ் த எர்த் வுட் பி ஃபார் அவர் டெட் பிளாக். இந்த அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லப்படுது, இது ஃபுல்லாவே வந்துட்டு ஒரு இரவு, எப்பொழுதுமே வந்துட்டு இரவாகவே வந்துட்டு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. The beautiful blue of clear sky, the striking colors of sunrise and sunset, the beautiful arcs of rainbow are due to the atmosphere. அப்போ வானவில்கள் ஏற்படுவதா இருக்கட்டும், இந்த நட்சத்திரங்கள் நல்லா ஒரு பல்லவண்ண கலர்களை மிளிர்வதற்கும், இந்த நீல நிற வானத்திற்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த வளிமண்டலம் தான், அட்மாஸ்பியர் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏர் ஆஸ் ஏ மீடியம் ஃபார் ஆர்கானிசம். இப்போ இது எப்படி வந்து ஒரு ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸாக இருக்குன்னு பார்த்தோம். ஒரு ஆர்கானிசம் லைவ் பண்ணுறதுக்கு உண்டான மீடியமாக இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏர் ஆக்ட் as the medium for organism. It hasly only a few organisms. இது பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் தான் வந்துட்டு ஏரை வந்துட்டு ஒரு ஹேபிடேட்டாக பெற்றிருக்கும். They invaded air either from water or land. இது வந்துட்டு நீருடனும் கலந்திருக்கும், நிலத்துடனும் கலந்திருக்கக்கூடியவை. ஏர் மீடியம் இஸ் கேரக்டரைஸ்டு பை தி ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஏர் ஆஸ் லெஸ் பயோயான்சி. பயோன்சி அப்படின்னா மிதப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குறைந்த மிதப்புத்தன்மை உடையது. த கிராவிடேஷனல் புல் இஸ் ஹை. புவியீர்ப்பு விசை வந்துட்டு ரொம்பவே அதிகம் கொண்டது வந்துட்டு ஏரு. எவாபரேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கு. த சேஞ்சஸ் இன் டெம்பரேச்சர் ஆர் மோர் டிராஸ்டிக் அண்ட் தேர் இஸ் கிரேட்டர் டேஞ்சர் ஆஃப் சில்லிங் ஆர் ஓவர் ஹீட்டிங். அப்படின்ற டிராஸ்டிக் அப்படின்னா கடுமையான அப்படின்னு சொல்றோம். இந்த வெப்பத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்றதுல இந்த ஏர் வந்து ஒர்க் பண்ணுது. அப்படி அது சேஞ்ச் பண்ணல அப்படின்ற பட்சத்துல ரொம்ப கடுமையாக இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருந்தாலும் நம்ம உறைஞ்சு போயிடுவோம். ரொம்ப ஓவர் ஹீட்டா இருந்தாலும் நம்மளால லைட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு இது இருக்கு. The intensity of the light is high and period of light exposed is longer. அதான் நம்ம சொல்றோம், டே டைம்ல அதிகமாகவும் இரவு நேரங்கள்ல குறைவாகவும் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். வைண்ட் ஆர் ஏர் கரண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ஏர். வைண்ட் அப்படின்றது காற்று ஓட்டம்னு சொல்லுவோம். அது வந்துட்டு ஏரோட ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான கரணியாக செயல்படுகிறது. மினரல் சப்ளை இஸ் புவர் இன் தி ஏர். இந்த தாதுக்களோட சப்ளை வந்துட்டு ரொம்பவே குறைவு தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, லைஃப் இன் an ஏர் மீடியம். ஒரு வாழ்க்கைக்கு ஏர் வந்துட்டு எப்படி ஒரு மீடியமா ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The air medium contains plants, animals and bacteria. தாவரங்கள், விலங்குகள் மற்றும் பாக்டீரியாவுக்கு ஒரு கல்ச்சர் மீடியமா வந்துட்டு ஒர்க் பண்ணுது. The animals living the air include insects, birds and bats. ஆமா, இதெல்லாம் என்ன பண்ணுது, பறக்க செய்யுது. In addition, the gliding animals such as flying fishes, flying frogs, flying lizard, flying phalanges
எக்ஸெட்ரா ஆல்சோ லைஃப் ஆர் சம்டைம் த ஏர். அதாவது பறக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு காற்றை பயன்படுத்தி தான் என்ன பண்ணுது, லைவ் பண்ணுது. அப்போ ஃப்ளையிங் ஃபிஷஸ்னா பறக்கக்கூடிய மீன்கள் இருக்கு, ஃப்ளையிங் ஃப்ராக்ஸ் இருக்குது, தேரைகள்லாம் நம்ம சொல்லலாம், லிசார்ட் பல்லிகள், டிராகன் ஃப்ளை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஃப்ளையிங் பேலஞ்சஸ் அப்படின்னா தேவாங்கு அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே நம்ம ஒரு ஏர் மீடியமா அது வந்துட்டு ஃபங்க்ஷன் பண்ணிக்குது. சீட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்போர்ஸ் எக்ஸெட்ரா ஆஃப் பிளான்ஸ் கேரிட் பை வைண்ட். ஆமாவாம், ஒரு தாவரத்தோட விதைகள் வந்துட்டு பரவுவதற்கு மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வைண்ட் காற்றோட்டம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இருக்கிறது. அப்போ த அனிமல்ஸ் லைவிங் இன் தி ஏர் ஆர் கால்டு ஏரியல் அனிமல்ஸ் ஆஃப் 44 இன்னோ அனிமல்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ எந்த விலங்கினங்கள் வந்துட்டு ஏர்ல லைவ் பண்ணுதோ அது எல்லாமே ஏரியல் அனிமல்ஸ் ஆஃப் 44 இன்னோ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு சொல்லுவோம். அப்போ தே ஹாவ் அடாப்டேஷன்ஸ் ஃபார் ஃப்ளைட். ஃப்ளைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பறக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ தீஸ் அடாப்டேஷன்ஸ் ஆர் கால்டு ஃப்ளைட் அடாப்டேஷன்ஸ் ஆர் 4 இன்னோ அடாப்டேஷன். இன்னோ அப்படின்றது காற்று, அது என்ன காற்று அப்படின்றத நான் பின்னாடி வந்து சொல்றேன். அப்போ ஃப்ளைட் அடாப்டேஷன்ஸ், அப்போ அந்த பறவைகள் அந்த உயிரினங்களானது ஏரியல்ல பறப்பதற்கு உண்டான ஒரு அடாப்டேஷன்ஸை பெற்றிருக்கும். அனிமல்ஸ் லிவிங் த ஏர் பொசஸ் த ஃபாலோயிங் அடாப்டேஷன்ஸ். அப்போ என்னென்ன தகவமைப்பை பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த பாடி இஸ் ஸ்லண்டரா இருக்கும், போர்ட் ஷேப்ல இருந்தாதான் அதால் என்ன பண்ண முடியும், பறந்து செல்ல முடியும். ஃபெதர்ஸ் வந்து ப்ரெசண்டா இருக்கணும். 4 limbs ஆர் மாடிஃபைட் இன்டு விங்ஸ். அதாவது 4 limbs பின்னங்கால்கள் பார்த்தீங்கன்னா இறக்கையாக வந்துட்டு மாற்றப்பட்டு இருக்கிறது. வெயிட் வந்துட்டு ரெடியூஸ், ஏன்னா போன்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா தான் காற்றில் வந்துட்டு மிதந்து பறக்க முடியும். ஃப்ளைட் மசில்ஸ் ஆர் வெல் டெவலப்டு. ஃப்ளைட் மசில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல பெக்டோரியஸ் மசில்ஸ் தான் நம்ம ஃப்ளைட் மசில்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணும், அது நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும். லங்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் ஏர் சாக் ஹெல்பிங் இன் தி டபுள் ரெஸ்பிரேஷன். பறவைகளுக்கு இருக்கக்கூடிய நுரையீரல்களில் வந்துட்டு காற்று பைகள் வந்துட்டு இருக்கும். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, டபுள் ரெஸ்பிரேஷன், அதாவது இரட்டை சுவாசம். டபுள் ரெஸ்பிரேஷனா ஒன்றும் இல்லை, உள்ளிழுத்தல் வெளியிழுத்தல், உட்சுவாசம் வெளி சுவாசம், எக்ஸலேஷன் இன்ஹாலேஷன்ஸ். ஆக்சிஜனை உள்ளெடுக்கிறதும் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுவதும் தான் டபுள் ரெஸ்பிரேஷன். அதுக்கு வந்துட்டு இந்த ஏர் சாக்ஸ் வந்துட்டு பயன்படுது. விஷன் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். போன்ஸ் வந்துட்டு நிமேட்டிக், நம்ம சொன்னோமா வெயிட்லெஸ்ஸா வந்துட்டு இருக்கிறது. இப்போ கிளைண்டிங் ஃப்ராக்ஸ் ஆர் வெப்டு ஃபுட். அதாவது பறக்கக்கூடிய தவளைகள்லாம் பார்த்தீங்கன்னா வெப்டு ஃபுட்னா விரலுக்கு இடையில ஜவ்வுகள் வந்துட்டு இருக்கும், இந்த டக்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி. கிளைடிங் லிசார்ட் அண்ட் மேமல்ஸ் ஆர் த பேட்டாஜியம். பேட்டாஜியம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பறக்கக்கூடிய அணிலே, வவ்வாலு இந்த மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் முன்கை மற்றும் பின்கைக்கு இடையில ஒரு தோர் சட்டை, அதாவது சவ்வு மாதிரி இருக்கிறதா நம்ம பேட்டாஜியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த அடாப்டேஷன்ஸ்னால தான் என்ன பண்ணுது, ஏர்ல வந்துட்டு அதால ஃப்ளைட் பண்ண முடியுது. அதுக்கடுத்து வைண்ட், காற்றோட்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். த மூவ்மெண்ட் ஆஃப் இஸ் கால்டு வைண்ட் அண்ட் ஏர் கரண்ட். ஒரு காற்றானது நகர்ந்து செல்லக்கூடியதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், வைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ த ஸ்பீட் ஆஃப் வைண்ட் இஸ் மெஷர்டு பை பியூரோஃபோர்ட் வைண்ட் ஸ்கேல். என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ இந்த காற்றோட்டத்தோட வேகத்தை வந்து எதால வந்து மெஷர் பண்றாங்க, பியூரோஃபோர்ட் வைண்ட் ஸ்கேல்னால வந்துட்டு மெஷர் பண்றோம். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு வைண்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஈக்கலாஜிக்கல் ஃபேக்டரா வந்துட்டு இது ஒர்க் பண்ணுது. இதுல என்னென்ன டைப் ஆஃப் வைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மெயின் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ்ல வந்துட்டு இருக்கு. என்னன்னா பேலியன்டரி வைண்ட்ஸ், பீரியாடிக் வைண்ட்ஸ், லோக்கல் வைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வகையாக வந்துட்டு இருக்கு. இந்த நேம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, பிளானட்டரி வைண்ட்ஸ் அப்படின்னா என்ன, பிளானட்டரி வைண்ட்ஸ் பிலோ த்ரோ அவுட் த இயர் ஆஃப் ஒன் latitude to another in response to latitudinal differences in air pressure. பிளானட்டரி வைன்ஸ் அப்படின்றது வருடத்துல ஒரு டைம் வந்துட்டு வீசக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா, அந்த காற்று. அதாவது லாட்டிடியூட் அப்படின்றது இந்த இடத்துல எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்சரேகை வந்து ஒரு அட்சரேகைகள் இருந்து அனதர் அட்சரேகைக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மாறி இருக்குன்னு சொல்லி வானிலை அறிக்கைகளை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்துட்டு என்னது பிளானட்டரி வைன்ஸ். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய காற்றழுத்தங்கள் வந்து அவங்க மாறுபடுறதுனால சேஞ்சஸ் வந்து ஏற்படும். தே ஆர் பெர்மனன்ட் வைன்ஸ் belonging from high pressure belt to low pressure belts.
என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெல்ட்ஸ் அப்படின்றது மண்டலங்கள், பெல்ட்ஸ்னா மண்டலம். அப்ப இது வந்துட்டு பெர்மனண்டா இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2026 ஃபுல்லா இந்த அளவுக்கு ஏர் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த மண்டலம். இது வந்துட்டு அதிக ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷரா வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். அதாவது என்ன சொல்றது, அதிக காற்றழுத்த மண்டலத்துல இருந்து தாழ்வான பகுதிக்கு வந்துட்டு மாறது, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டோல்ட்ரம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மந்தமானவை அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் பிளானிட்டரி வைன்ஸ் அக்வாரிங் இந்த ஈக்வட்டோரியல் த்ரூ த லோ ப்ரெஷர்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டோல்ட்ரம்ஸ் அப்படின்றது மந்தமான வைன்ஸ். இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பிளானிட்டரி வைன்ஸ் சேர்ந்தது தான். ஈக்வட்டோரியல் அப்படின்னா பூமத்திய ரேகையை நம்ம சொல்லுவோம். அந்த பூமத்திய ரேகையில இருக்கக்கூடிய லோ ப்ரெஷர் தான் இந்த டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இன் திஸ் ஏரியா இன்டென்ஸ் ஹீட்டிங் காசஸ் த ஹேர் டு ரைஸ் as a column. இந்த ஏரியாவில் என்ன பண்ணப்படுது, அதிக அளவுக்கு ஹீட் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா காற்றுமே வந்துட்டு அதிகமாகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்த்தக காற்று. அதாவது எப்படி, த விண்ட்ஸ் அக்வர் போத் சைட்ஸ் ஆஃப் த ஈக்வட்டோரியல் ட்ரஃப். பூமத்திய ரேகையில ஈக்குவலா வந்துட்டு இருக்கக்கூடியதான் நம்ம ட்ரேடு வைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இரண்டு பக்கம் வட துருவம் தென் துருவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லைங்களா, அதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஈக்குவலா வந்துட்டு ஏர் ப்ரெஷர் வந்துட்டு இருக்கிறது. தீஸ் வைன்ஸ் ஆர் ரிசல்ட் ஆஃப் ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃப்ரம் சப்ட்ரோபிக்கல் ஹை டு ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர். அப்ப இந்த வைன்ஸ்னால என்ன ரிசல்ட் கிடைக்குது, ப்ரெஷர் கிரேடியன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அழுத்தமானது உயரமாக சப்ட்ரோபிக்கல் அதிகமாகுது, ஹையில இருந்து ஈக்குவலா மாறும், அதுக்கப்புறம் லோ ப்ரெஷரா வந்துட்டு மாறக்கூடியது. அண்டர் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் கோரிலிஸ் ஃபோர்ஸ். கோரிலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னா பூமி வந்துட்டு சுத்துறதுனால ஏற்படக்கூடிய ஒரு போலியான விசை அப்படின்னு சொல்லலாம். இதனால தான் அந்த துருவ பகுதிகள் இருக்கு இல்லையா, வட துருவம் தென் துருவம், அந்த பகுதி ரொம்ப வலுவாகவும் பூமத்திய ரேகையில சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் ப்ரெஷர் காற்றழுத்த தாழ்மனம் சுழியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அதற்கு பேர் தான் வந்துட்டு கோரிலிஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது எர்த் ரொட்டேஷன்ஸ்னால ஏற்படுறது. திஸ் வைன்ஸ் பிலோ ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் இன் சவுத்தன் ஹெமிஸ்பியர். அதான் வட துருவம் தென் துருவத்தை வந்துட்டு வலுவாக்கக்கூடிய ஒரு விசையாகவும் பூமத்திய ரேகை வந்துட்டு சுழியாகவும் இருக்கக்கூடியதான் என்னது கோர்லிஸ் ஃபோர்ஸஸ். அது வந்து பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். த வைன் பிலோவிங் த நார்த் ஈஸ்ட் இஸ் கால்டு நார்த் ஈஸ்ட் ஸ்ட்ரேட். அதாவது காற்றழுத்தங்கள் பார்த்தீங்கன்னா எங்க நார்த்தை நோக்கி ப்ளோவாகி போச்சுன்னா அதுக்கு பேர் நார்த் ஈஸ்ட் ட்ரேடு. தட் ப்ளோவிங் சவுத் ஈஸ்ட் நோக்கி போச்சுன்னா சவுத் ஈஸ்ட் ட்ரேட், தென்மேற்கு பருவக்காற்று அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அப்போ தே ஆர் ஆல்சோ கால்டு ட்ரோபிக்கல் ஈஸ்ட்ரோலிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரோலிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் என்னன்னு சொல்லுவாங்க, ட்ரோபிக்கல் ஈஸ்ட்ரோலிசர் அப்படின்னா ஈஸ்ட் மீன்ஸ் என்னது கிழக்கு, அப்போ கிழக்கத்திய காற்று அப்படின்னு கூட நம்ம இதை வந்துட்டு சொல்லலாம். தே ஆர் நோட்டட் ஃபார் த ஸ்டெடினஸ் அண்ட் டைரக்ஷனல் பெர்சிஸ்டன்சஸ். இது பார்த்தீங்கன்னா நிலைத்தன்மையுடன் வந்துட்டு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்லீஸ் அப்படின்னா மேற்கத்திய காற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது வெஸ்டர்லீஸ் ஆர் த வெஸ்டர்லி வைன்ஸ் மூவிங் ஃப்ரம் சப்ட்ரோபிக்கல் ஹை ப்ரெஷர் சென்டர் டுவார்ட் சப்போலார் லோ ப்ரெஷர். சப்ட்ரோபிக்கல்ல அதிகமான ப்ரெஷரும் அது மையத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சப்போலால குறைந்த ப்ரெஷரும் இருக்கிறதா வந்துட்டு வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தீஸ் வைன்ஸ் பிலோ ஃப்ரம் ஏ நார்த் வெஸ்டர்லி ஈக்குவேட்டர் in the southern hemisphere and from south western equator in southern hemisphere. ஒன்றும் இல்லைப்பா, இந்த காற்றழுத்தம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்லி ஈக்குவேட்டர் அப்படின்னா என்னது, வடகிழக்கு காலத்துல இருந்து சதர்ன் ஹெமிஸ்பியர் தென் பக்கமாக வீசக்கூடியது. இதுவே வந்துட்டு தென்கிழக்கு காற்றானது நார்த்தன் அப்படின்னா வடநோக்கி பாயக்கூடிய அந்த காற்றை தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சொல்றோம். இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்துட்டு என்னது பிளானிட்டரி வைன்ஸ். பீரியாடிக் வைன்ஸ் அப்படின்னா என்னன்னா பருவ காற்றுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கால இடைவெளிக்கு இடையில வர்றது. அதாவது பீரியாடிக் வைன் சேஞ்ச் த டைரக்ஷன் பீரியாடிக்கலி வித் சேஞ்ச் இன் சீசன். காலநிலைக்கு ஏற்ப அந்த காற்றோட அந்த ஃப்ளோவிங் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இது வந்துட்டு ஒரு டெம்பரவரி வைன்ஸ். ஆமாவா, இப்போ கோடை காலம்ன்றது ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும்,
குளிர்காலன்றது ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும், ஒரு 3 மாசத்துக்கு இருக்கு. அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்க என்ன பண்ணது, இதுவும் மாறிட்டே இருக்கிறதுனால தான் இதை வந்துட்டு டெம்பரவரி வைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பீரியாடிக் வைன்ஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்சூன் வைன்ஸ், கேல், லோ, மிஸ்ட்ரல், ஃபோன், 45 இனோக், ஸ்ட்ரோமு, டார்டோனஸ், யூரிகன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு பீரியாடிக் வைன்ஸ்ல வந்துட்டு வரும். இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்துட்டு மான்சூன் வைன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருவமழை அப்போ மழை வரும் இல்லைங்களா அது. கேல் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த புயல்லாம் வீசுது பாத்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம கேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். லோ அப்படின்றதும் வந்துட்டு ஒரு காற்று. இதெல்லாம் நம்ம பின்னாடி வந்துட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ளோ சார்ட்டா வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, சரி, இதுலேயே கூட நான் எலாபரேட்டா எதுக்கு சொல்றேன். மான்சூன் அப்படின்றது பருவமழைகளால ஏற்படக்கூடிய ஒரு காற்று. கேல் அப்படின்றது புயல் வந்துட்டு ஏற்படுறது. லோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே ஹாட் அண்ட் ட்ரையா, ரொம்ப சூடா வந்துட்டு வீசக்கூடிய ஒரு காற்று. இது வந்துட்டு நார்த் இந்தியா மற்றும் பாகிஸ்தான்ல மே ஜூன்ல வீசக்கூடிய ஒரு காற்று தான் வந்துட்டு என்னது லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லுவோம். மிஸ்ட்ரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்ட்ரல் அப்படின்றது வந்துட்டு ஒரு வலிமையா வந்துட்டு கோல்டா ஒரு ட்ரையா வீசக்கூடிய ஒரு காற்றை தான் நம்ம மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சதர்ன் பிரான்ஸ்ல ரோன் வேலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. அங்கிருந்து தரைக்கடல் பகுதியை நோக்கி வீசக்கூடிய காற்றை தான் நம்ம மிஸ்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபியோன் அப்படின்றதும் ஒன் ஆஃப் த ஒரு காற்று. 45 இனோக் அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வட அமெரிக்கா பகுதியில் ராக்கி மலைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதில் வந்துட்டு ரொம்ப வெப்பமாகவும் வறண்டாகவும் குளிர்ந்த காற்றும் கலந்து வீசக்கூடியதை தான் நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்னா புயல்களை தான் நம்ம சொல்றோம். டார்டோனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூறாவளி காற்று. ஹியூரிகானஸ் அப்படின்னாமே பருவமழை, சூறாவளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எல்லாமே பீரியாடிக் வைன்ஸ்ல வந்துட்டு வரும். இப்போ மான்சூன்ஸ் அப்படின்னா ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீசனல் வைண்ட். இதுதான் பருவமழையில வீசக்கூடிய காற்று. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தே ஆர் த ரிசல்ட் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் த லேண்ட் அண்ட் சீ. இதன் விளைவாக இது அடிக்கும் போது என்ன பண்ணப்படுது, கடல் பகுதிகளையும் நிலப்பகுதிகளையும் அந்த வெப்பமானது மாறுபடுகிறது. இன் சம்மர் சதர்ன் ஆசியா develop a low pressure and air flow landwards from the Indian Ocean. அதாவது கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஆசியாவில் லோ ப்ரெஷராக இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் இது வீசக்கூடியது. அதே மாதிரி இந்திய பெருங்கடல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்துட்டு இந்த ஏர் வந்துட்டு என்ன பண்ணுது, லேண்ட் ஃபார்ம் ஃப்ரம் த இந்தியன், நிலப்பகுதியிலிருந்து கடல் பகுதிகளுக்கு வீசக்கூடியது. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காற்றும் என்ன அப்படின்ற மீனிங் வந்து தெரிஞ்சுக்கும். இது பின்னாடி ஷார்ட் அவுட்டா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நாம வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா, இப்போது ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் சம்மர் மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோடை காலத்துல வரக்கூடிய, இப்போ கூட ரீசெண்டா வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இது வந்து சம்மர் மான்சூன்ஸ், கோடை பருவ மழை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன் வின்டர் த ப்ரெஷர் ஓவர் லேண்ட் இஸ் ஹையர் தென் ஓவர் த சீ அண்ட் கன்சீக்வென்ட்லி ஏர் ஸ்டார்ட் ஃப்ளோவிங் ஃப்ரம் த லேண்ட்ஸ் டு சீ. இதுவே வின்டர் சீசன்ல வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு லேண்டை விட அதிகமாகி கடல்லையும் வந்துட்டு அதிகமாகி என்ன பண்ணுது, லேண்ட் டு சீக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, ஃப்ளோ ஆகி போகுது. இதுவுமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து திஸ் இஸ் கால்டு வின்டர் மான்சூன். அப்போ இந்தியன் ஓசோன்ல இருந்து லேண்டுக்கு போறது வந்து சம்மர் மான்சூன். அது லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர். வின்டர் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்ல இருந்து சீக்கு போகக்கூடியது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு வெஸ்ட் டு ஈஸ்ட்ல வைல்டு ஸ்ட்ரீமா, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு வீசக்கூடிய ஒரு காற்றை தான் நம்ம வந்துட்டு ஜெட் ஸ்ட்ரீம் சொல்லுவோம். அதாவது அப்பர் ஏர் வெஸ்டர்லைஸ், கிழக்கித்திய காற்றுல வந்துட்டு மேலாக வீசக்கூடிய ஒரு காற்று தான் ஜெட் ஸ்ட்ரீம். இட் கிவ் ரைஸ் டு ஸ்லோவ்லி மூவிங் அப்பர் ஏர்வேஸ். மேல இருக்கக்கூடிய காற்று அலைகளை நோக்கி ஸ்லோவா வந்துட்டு மூவ் ஆகி போகக்கூடியதான் நம்ம ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். The upper airways are narrow zones in which wind velocities are very high. அப்ப எப்பொழுது இந்த அப்பர் ஏர்வேஸ் நோக்கி போகுதோ அப்பவே அந்த வைண்டோட வெலாசிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வேகம் வந்துட்டு அதிகரிக்கும்.
இதனால தான் இந்த சூறாவளி இதெல்லாம் வர்றது. திஸ் phenomenon is called jet stream அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். It develops over areas of steep pressure gradient. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா pressure gradient ரொம்பவே ஸ்டீப்பா வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. It affect the set and retreat of monsoons in India. இது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய பருவமழை பெரிதும் வந்துட்டு பாதிக்கக்கூடியதாகவும் ஒரு காரணியாக இருக்கிறது. அதுக்கடுத்து ஆன்டி சைக்ளோன்ஸ்னா புயல், சுனாமின்னு சொல்லலாம். அப்போ ஆன்டி சைக்ளோன்ஸ்னா எதிர் சுனாமி. அப்போ ஆப்போசிட் ஆஃப் சைக்ளோன்ஸ் இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ், சுனாமிவுக்கு எதிராக வந்துட்டு இருக்கக்கூடியதான் நம்ம ஆன்டி சைக்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். It has high pressure in the center surrounded by very low pressure outs. இது பார்த்தீங்க அப்படின்னா மையத்தில் பார்த்தீங்கன்னா அதிக அழுத்தமும் அவுட்வர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெளிப்புற பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர்லேயும் வந்துட்டு இருக்கும். மிஸ்ட்ரல் அப்படின்னா பாரு இங்கே நான் கொடுத்துருக்கேன். மிஸ்ட்ரல் அப்படின்னா கோல்டு நார்த்தி வைண்ட் இன் சதர்ன் பிரான்ஸ். சதர்ன் பிரான்ஸ்ல வந்துட்டு வீசக்கூடிய ஒரு கோல்டு நார்த்லி வைண்ட் தான் வந்துட்டு என்னது மிஸ்ட்ரல். கேல் அப்படின்றது புயல், அதாவது ஸ்ட்ராங் வைண்டுனாவே என்னது புயல் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து டார்னோடாஸ் அப்படின்னா நம்ம சூறாவளி அப்படின்னு சொன்னோம். இது வந்துட்டு வைரல் வைண்ட்னா சூறாவளி. இட் இஸ் எ டெரிஃபைங் வைண்ட் விச் டெஸ்ட்ராய் எவ்ரிதிங் இட்ஸ் பாத். என்ன சொல்றாங்கன்னா டெரிஃபைங்னா ஒரு பயமூட்டக்கூடிய, ஒரு அச்சுறுத்து திகிலூட்ட வகையில வந்துட்டு வீசக்கூடியதா. நம்ம சூறாவளி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பயம் வருமா, அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இட் லுக்ஸ் லைக் எ வயலட் ட்விஸ்டிங் ஃபனல் ஆஃப் கிளவுட். இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஊதா நிற மேக கூட்டம், ஒரு ஃபனல் மாதிரி. சூறாவளினா ஃபனல் மாதிரி தானே இருக்கும், ஏற்படும். அது மாதிரி நமக்கு வந்துட்டு தோற்றம் அளிக்கும். இட் சக்ஸ் அப் டஸ்ட் சாண்ட் அண்ட் ஈவன் பீப்புள் அண்ட் அனிமல் லைக் கிராண்ட் வேக்கம் கிளீனர் டம்ப்ஸ் தெம் வெர் இட்ஸ் டை அவுட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய தூசி மண்ணுங்க மனுஷரையே வந்துட்டு அடிச்சுட்டு போகக்கூடியது இருக்கும். அனிமல்ஸும் சேர்ந்து அதில் சொல்லணும். அதனால தான் சூறாவளி காற்று இருக்கும்போது இருக்கக்கூடாது அப்படிலாம் பெரியவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. இதனால இறந்து போகிறதுக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. யூரிகானஸ் அப்படின்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சுனாமியோட சேர்ந்த ஒரு சூறாவளி, கடல் பகுதியில் வந்துட்டு வரக்கூடியவை. யூரிகானஸ் ஆர் வயலட் ஸ்ட்ரோம் வித் winds that can blow up to 250 to 350 km/h. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 250 to 350 km/hல அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு ஒரு சுழல் காற்றை ஏற்படுத்தக்கூடியது. they bring heavy rain. இது எப்பொழுது ஏற்படும் அப்படின்னா அதிகமான மழை வந்துட்டு வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய புயலை தான் நம்ம ஹூரிகானஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். they start over and warm sea. கடல் எப்பொழுது ரொம்ப வார்ம் ஆகுதோ அப்ப where they pick up a lot of moisture and hustle towards the land அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகமா வார்ம் ஆகும் பொழுது இந்த ஹூரிகானஸ் வந்துட்டு ஏற்படுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கோம். they can uproot trees, destroy buildings and even lift up boats, cars, throw them around. இது மூலியமா பார்த்தீங்கன்னா மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மரங்கள்லாம் பில்டிங் மேலெல்லாம் ஏறி ரொம்ப டெஸ்ட்ராய் எல்லாம் பண்ணும். அதுக்கு எல்லாமே காரணம் இதோட எஃபெக்ட் தான் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. they bring very high tides also. இதில் வரக்கூடிய அலைகளுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹையாக வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்து சினோக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்க பகுதியில் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலைப்பகுதி இருக்கு. அங்கே வீசக்கூடிய ஒரு வெப்பமான வறண்ட குளிர்காற்றை தான் நம்ம சினோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. warm dry wind that blows on eastern slopes of Rocky Mountains in USA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்ப சினோக் மீன்ஸ் என்னது? ஸ்னோ ஈட்டர், பனியை உட்கொள்ளக்கூடியவை எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். when the 46 சினோக் start below the temperature rises quickly. இது வந்துட்டு என்ன பண்ணுது? அதிகமா வந்துட்டு டெம்பரேச்சர் ஆகும் பொழுது இது ஏற்படுகிறது. sometimes 22 டிகிரி செல்சியஸ் in 5 minutesல 20 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சாலுமே இந்த சினோக்கு வந்துட்டு ஏற்படுது. these winds make snow thaw quickly. இது என்ன பண்ணுதுன்னா ஸ்னோவை ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு கரைக்க வைக்கும். அதனால தான் இந்த சினோக்கை ஸ்னோ ஈட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து லோக்கல் வைன்ஸ். லோக்கல் வைன்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் ஆஃப் செர்டைன் லோக்காலிட்டிஸ். அதாவது நம்ம லோக்கலில் ஏற்படக்கூடிய காற்றழுத்தம். இதோட ரிசல்ட்னால என்ன பண்ணப்படுது? டெரைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடல் அப்படின்னு சொல்லுவோம். கடல் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய நீர் பகுதிகளை வந்துட்டு இன்ஃப்ளூன்சஸ் பண்ணக்கூடியது. அதாவது லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுறது ரெண்டு வகையாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லேண்ட் அண்ட் சீ ப்ரீஸ். ப்ரீஸ் அப்படின்றது சாஃப்ட் ஜென்டில் வைண்ட், மென்மை
மென்மையாக இருக்கக்கூடியவை. இப்போ லேண்ட் பிரீஸ் ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டு சி டியூரிங் டே டைம். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லேண்ட் பிரீஸ் என்ன பண்ணுது, டே டைம்ல பகல் நேரத்துல நிலப்பகுதியிலிருந்து நீரை நோக்கி வந்துட்டு என்ன பண்ணுது, போகுது, பிரீஸ் ஆகுது, ஃப்ளோஸ் ஆகி போகுது வைண்டு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சீ பிரீஸ் அப்படின்னா என்னது, சீ டு லேண்ட் டியூரிங் த நைட் டைம். இரவு நேரங்கள்ல கடல்ல இருந்து நிலப்பகுதியை நோக்கி அந்த காற்றோட்டமானது மூவ் ஆகி வர்றதுதான் சீ பிரீஸ் அப்படின்னு சொல்லுது. எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், லேண்டு எல், இப்போ ஃபர்ஸ்ட் லேண்டு தான் வரும், அப்போ லேண்டு டு சி. சீ பிரீஸ்னா சி டு லேண்டு. இப்போ கடல் இரவு நேரங்களில் மோஸ்ட்லி வந்து நம்ம பீச்சுக்கு போயிட்டு ஈவினிங் டைம்ல நம்ம இது பண்ணுவோம், அப்படி கூட நம்ம ஞாபகம். அப்போ நைட் டைம்ல சீல இருந்து லேண்டுக்கு மூவ் ஆகி போறது என்ன சொல்ல, சீ பிரீஸ் வைண்டு, லோக்கல் வைன்ஸ் அப்படின்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட், மவுண்டைன் அண்ட் வேலி வைன்ஸ். மலைப்பகுதிகள் மற்றும் பள்ளத்தாக்குகளில் ஏற்படக்கூடிய காற்றோட்டம், இது வந்துட்டு லோக்கல் வைன்ஸ். தே ஃபாலோ டெய்லி ஆல்ட்ரேஷன் ஆஃப் டைரக்ஷன். இது தினமும் பார்த்தீங்கன்னா அதோட திசையை வந்துட்டு மாட்டிக்கொண்டே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. During the day, air move upwards along the valley slope as slopes are very hot. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பள்ளத்தாக்குகளில் ஏற்படக்கூடிய அந்த வைன்ஸ் ஆனது ரொம்ப வெப்பமா வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. when the slopes at night air move downwards. அப்ப இரவு நேரங்கள்ல கூலா வந்துட்டு இருக்கும் வேலி. அதற்கு காரணம் அதுல வந்துட்டு வைன்ஸ் வந்துட்டு குறைவா டெம்பரேச்சர் எல்லாமே ரைஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறதுனால. சரி, இந்த வைன்ட்னால என்னென்ன காசஸ் வந்துட்டு ஏற்படுது, விளைவுகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 மெயின் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ஏற்படுத்துது. ஒன்று ஹீட் ஆஃப் த சன், எர்த் ரொட்டேஷன். பூமி சுழல்வதற்கும் சன் வந்துட்டு ஹீட் ஆகிறதுக்கும் வந்துட்டு இந்த வைண்டு தான் காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த சன் வார்ம்ஸ் த கிரவுண்ட். ஆமாவா, நிலப்பகுதியை சூரியன் தான் வந்துட்டு வார்ம் பண்ணுது. த ஏர் இன் திஸ் ரீஜன் கெட் ஹீட்டட் அண்ட் ரைசஸ் அப். அப்போ அந்த வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணுது, அந்த சன்னுல இருந்து வரக்கூடிய ரேசஸை பெனட்ரேட் பண்ணி டே டைம்ல அதிக அளவு அந்த டெம்பரேச்சரை ரைஸ் அப் பண்ணுது. கூல் ஏர் ஃப்ளோஸ் இன்டேக் த பிளேஸ் ஆஃப் ஏர் ஆஸ் ரைசன். திஸ் ஃப்ளோவிங் ஏர் இஸ் த வைண்டு. இந்த மாதிரி ஏர் வந்து ஃப்ளோ ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், வைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ சிமிலர்லி த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த் காஸ் ஏர் கரண்ட். அப்போ இதுல அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பூமி சுழல்வதற்கே காரணம் என்னன்னு சொல்றாங்க, இந்த காற்று ஓட்டம் தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த எர்த் ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் வெஸ்ட் டு ஈஸ்ட். அதாவது கிழக்கு டு மேற்குல வந்துட்டு சுத்துவதற்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எர்த் ரொட்டேஷனுக்கு மெயின் காரணமே என்னதான், இந்த ஏர் கரண்ட் தான். அந்த அச்சரேகைகளில் தான் வந்துட்டு ரொட்டேட் ஆகுது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. திஸ் ரொட்டேஷன் ப்ரொடியூசஸ் அ கோரியோலிஸ் ஃபோர்ஸஸ் தட் ரிஃப்ளெக்ட் த வைன்ஸ் and prevents a simple direct return flow of air from poles to the equator. அப்ப இந்த ரொட்டேஷன் என்ன பண்ணுது, கோரியோலிஸ் ஃபோர்ஸ்னு சொன்னோம்னா பூமி சுழல்வதனால ஏற்படக்கூடிய ஒரு போலியான விசை. இதனால துருவங்கள் வந்துட்டு ரொம்ப வலிமையாகவும் பூமத்திய ரேகை வந்துட்டு சுழியாகவும் வந்துட்டு வரும் அப்படின்றது சொன்னோம் இல்லையா. அதுக்கு காரணமே என்னதான், இந்த ஏர் கரண்ட் தான். அதாவது அந்த துருவங்கள் டு ஈக்குவேட்டர்ல அந்த ஃப்ளோஸை வந்துட்டு ஏற்படுத்துறது. இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர் த வைன்ஸ் ஆர் டிஃப்ளெக்டட் டு ரைட். அப்போ நார்த்தன் ஹெமிஸ்பியர் வடபகுதியில் இருக்கக்கூடியதுல பார்த்தீங்கன்னா ரைட்ல, அதாவது எப்படி சொல்றது, வலதுபுறமாகவும், சவுத்தன் ஹெமிஸ்பியர் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாகவும் வந்துட்டு என்ன பண்ணுது, சுழல்வதற்கு காரணமாக அமைகிறது. இந்த லெஃப்ட் ரைட் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கும் ஃப்ரிக்ஷன் ப்ரொடியூஸ்டு பை தி, ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு, irregular land masses and ozone on earth surface modify simple flow pattern of the earth. உராய்வு ஏற்படுறதுனால ஒரு ஒழுங்கற்ற நிலப்பரப்புகள் ஏற்படுவதற்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி பெருங்கடல் பகுதிகளிலையும் அந்த ஏர் ஃப்ளோ பாட்டனையுமே வந்துட்டு மாடிஃபை பண்ணுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு ஏர் கரண்ட் வந்துட்டு உருவாகுது. அப்போ ஆர்கானிசம்ஸ் இந்த வைண்டோட எஃபெக்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வைண்ட் பிரிங்ஸ் அபவுட் த ஃபாலோயிங் சேஞ்சஸ். என்னென்ன, wind causes breaking of branches of trees and uprooting of trees. அதாவது ஒரு மரங்கள் வந்துட்டு மேல் நோக்கி அதோட வேர்கள் வந்துட்டு ஏறுவதற்கு காரணமா இருக்கு. மரக்கிளைகள் வந்துட்டு உடைந்து போகும், அதிகமா காற்றடிச்சு எல்லாம் உடைஞ்சு சேதாரம் ஆகும். அதே மாதிரி uproot is called wind falls.
காற்றோட்ட அருவி அப்படின்னு கூட நம்ம அந்த அப்ரூட்டடை வந்துட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் வைன்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் டைரக்ஷன் காஸ் பெர்மனன்ட் சேஞ்சஸ் இன் தி ஃபார்ம் அண்ட் பொசிஷன் ஆஃப் த ஸ்டெம்ஸ். அப்போ ஒரு ஸ்ட்ராங் வைன்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல கேல், அதாவது புயலை வந்து நம்ம சொல்லலாம். ரொம்ப கடுமையா வீசுங்கிற பட்சத்துல முழுவதுமா நிரந்தரமான ஒரு மாற்றத்தை வந்துட்டு ஏற்படுத்திடும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்ட்ராங் வைன் பிரிங் அபவுட் சாயில் ஏரேஷன் அண்ட் சாயில் டெப்போ. ஸ்ட்ராங் வைன்ஸ்ல எதெல்லாம் வரும்? மண் அரிப்பு, நிலச்சரிவுகள், இது எல்லாமே. இதனால நிறைய மாற்றங்கள் வந்துட்டு ஏற்படுதா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. வைன் கேரிஸ் இட்ஸ் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஐஸ் அண்ட் சால்ட்ஸ். உப்புகளையும் எடுத்து செல்லுது, சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் பார்ட்டிகல்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணும்? கடத்தி செல்லுது. தே காஸ் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆன் பிளான்ஸ் எஸ்பெசிக்கலி பட்ஸ், லீவ்ஸ் அண்ட் டெலிகேட் பார்ட்ஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா தாவரங்களை மெயின்லி வந்து தாவரத்தை தான் இது அதிகம் பாதிக்குது. மொட்டுக்கள், அதோட இலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மென்மையான பாகங்கள், டெலிகேட் பார்ட்ஸ்னா மென்மையான பாகங்களை பெரிதளவில் வந்துட்டு தீங்கு விளைவிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸ் கன்ஃபைன் themselves shelter on the strong vines. அதாவது பறவைகளோட அந்த செல்டர்லாம் இருக்கு இல்லைங்களா, உறைவிடங்கள், அந்த கூடுகள் எல்லாமே ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்துது. வைன்ஸ் டிரான்ஸ்போர்ட் மைக்ரோப் சீட்ஸ் ஃப்ரூட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுது? ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு அடுத்து செல்லப்படுகிறது. இதனால டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிஸ்பர்ஷன் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் பாப்புலேஷன், தாவரங்கள் மற்றும் விலங்குகளோட மக்கள் தொகையானது பெருக்கப்படுகின்றன. அடுத்து செல்லப்பட்ட இன்னொரு பாப்புலேஷன்ஸ் அங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் வைன் கேரிஸ் போலன் கிரையன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் பொலினேஷன். அதான் மகரந்த சேர்க்கைக்கு காரணமா இருக்கு. ஸ்ட்ராங் வைன்ஸ் காசஸ் இன்க்ரீசஸ் இன் தி ரேட்ஸ் ஆஃப் எவாபரேஷன் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் இன்ஃப்ளூன்சஸ் காசிங் டெசிகேஷன் ஆஃப் பிளான்ஸ். அப்போ கடுமையான ஒரு காற்றழுத்தம் என்ன பண்ணுது? எவாபரேஷன்ஸ் அதிகப்படுத்துது. அது மூலியமா வறட்சி வந்துட்டு ஏற்படுத்தப்படுகிறது. தாவரங்கள் வந்துட்டு வறண்டு போறதுக்கு காரணமா அமையுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு ரிலேட்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், த டெஃப்ளிகேஷன் ஆஃப் வைன்ஸ் டியூ டு எர்த் ரொட்டேஷன்ஸ் இஸ் கால்டு. எர்த் ரொட்டேஷன்ஸ் அப்படின்னாவே என்னது? கார்லிஸ் எஃபெக்ட் தான் இல்லையா? அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுது? துருவங்களை வலிமைப்படுத்தி பூமி திரையை சுழியாக்கக்கூடியது. எர்த் ரொட்டேஷன்ஸ் காரணமே கோர்லிஸ் எஃபெக்ட் தான். இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. செகண்ட், வெஸ்டர்லிஸ் ஆர் ஸ்ட்ராங்கஸ்ட் இன். வெஸ்டர்லிஸ்னா என்னது? மேற்கத்திய இது எந்த இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்? சதர்ன் ஹெமிஸ்பியர் இல்லையா? நார்த்தன் ஹெமிஸ்பியர்ன்றது ஈஸ்டர்லிசஸ் வரும். ஈக்குவட்டோரியல் ரீஜன், போலார் ரீஜன்லாம் இதுக்கு வந்து வரல. ஈஸ்டர்லிஸ்ன்னு கொடுத்தா நம்ம சதன் வந்துட்டு சொல்லணும். இதுவே வந்துட்டு வெஸ்டர்லிஸ் அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரை நம்ம சொல்லணும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேட்ச் தி ஃபாலோயிங் பாருங்க. சம்மர் மான்சூன் அப்படின்னா என்னது? லோ ப்ரெஷரா இருக்கும். ஏர் ஃப்ளோ ஃப்ரம் ஓசோன் டு லேண்டை நோக்கி போறது என்னது? கடல் பகுதியிலிருந்து நிலத்தை நோக்கி போறது சம்மர் மான்சூன். இது ஃபர்ஸ்ட். வின்டர் மான்சூன்றது என்ன? ஹை ப்ரெஷரா இருக்கும். ஏர் ஃப்ளோ லேண்ட்ல இருந்து சீயை நோக்கி போகுது. இது வந்து செகண்ட். லேண்ட் பிரீஸ் அப்படின்றது என்னது? லேண்ட்ல இருந்து சீக்கு டியூரிங் டே டைமுக்கு. சீ பிரீஸ்ன்றது சீல இருந்து லேண்டுக்கு டியூரிங் நைட் டைமுக்கு. இது தேர்டு, இது ஃபோர்த்து. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் பார்த்துக்கோங்க. இந்த எம்சிக்யூவாகவும் வந்துட்டு பிரிச்சு கேட்கும் வாய்ப்பு இருக்கு. ஃபோர்த் கொஸ்டின், சினோக் வைன்ஸ் ஆர் ஆல்சோ நவுன் அஸ் சினோவ் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோமா? இது வந்துட்டு பனியை அதிக அளவில் குயிக்காக வந்து தரவு பண்ணக்கூடியது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? கோல்டு வைன்ஸை நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிஸ்ட்ரலை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம்? கோல்டு வைன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இது வராது. ட்ரேடு வைன்ஸ் அப்படின்றது ஈஸ்டர்லிஸை நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? ட்ரேடு வைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டஸ்ட் ஸ்ட்ரோம்ஸ் அப்படின்றது இந்த சாண்ட் எல்லாமே சூறாவளி மணல்ல வந்து சூறாவளி ஏற்படுறதா நம்ம வந்துட்டு சொல்லுவோம். ஃபிஃப்த் கொஸ்டின், விச் வைன் இஸ் கோல்டு ட்ரை வைன் பிலோவிங் த ஆல்ப்ஸ்? மிஸ்ட்ரல் இல்லையா? ரொம்ப கோல்டு அண்ட் ட்ரை வைண்டா இருக்கிறது மிஸ்ட்ரல் தான். இதுல வந்துட்டு சிராக்கோ அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் வைண்டு, அதாவது குளிர்ச்சா ரொம்ப சூடாக இருக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிராக்கோன்றது ஹாட் வைண்டு, மிஸ்ட்ரல்ன்றது கோல்டு ட்ரை வைண்டு. லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் ட்ரையாக இருக்கக்கூடியவை. இது வந்துட்டு எங்கே வந்துட்டு வீசுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
நார்த் இந்தியா இருக்கு இல்லைங்களா, நார்த் இந்தியா அண்டு பாகிஸ்தானில் வந்துட்டு வீசக்கூடிய, அதுவும் எஸ்பெசிக்கலி மே டு ஜூனில் வந்துட்டு வீசக்கூடிய ஒரு காற்று தான் வந்துட்டு என்னது லோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஹெர்மேட்டான் அப்படின்றது வந்துட்டு ட்ரை அண்டு கூலாக இருக்கக்கூடியது, ட்ரை அண்டு கூலாக இருக்கக்கூடியது. இது வந்துட்டு வெஸ்ட் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லைங்களா, அங்கே வெஸ்ட் ஆப்பிரிக்கா அண்டு அட்லாண்டிக் ஓசோன்ஸில் வீசக்கூடியது. எஸ்பெசிக்கலி பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓசோன், இது பின்னாடி நான் ஃப்ளோ சார்ட் கொடுக்குறேன். லேட் நவம்பர் அண்டு மிட் மார்ச்சில் வந்து வீசக்கூடியது. இப்போ வீசிட்டு இருக்கக்கூடியதான் வந்துட்டு ஹார்மேட்டன் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். இது ஃப்ளோ சார்ட் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் வந்துட்டு தெளிவாக வந்து கொடுக்குறேன். ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாட்டர் ப்ராப்ளம் இன் ஏர், டைப்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி, அதோட எஃபெக்ட் பார்த்தோம், எப்படிலாம் இன்ஃப்ளூன்சஸ் ஏற்படுது, வைண்டை பற்றி பார்த்தோம், அதில் பிளானிட்டரி வைண்டு, பீரியாடிக் வைண்டு, லோக்கல் வைண்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன சப்ஸ்ட்ரேட்டம் பார்க்கலாம் அப்படின்னா சாயில் சப்ஸ்ட்ரேட்டத்தை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம வாட்டர் சப்ஸ்ட்ரேட்டம் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம சாயில் சப்ஸ்ட்ரேட்டை பற்றி எலாபரேட்டாக நெக்ஸ்ட் செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.